வணக்கம். இன்னைக்கு ஜனவரி மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை. சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால சனி பகவானோட அம்சத்தில் பிறந்தவங்க யார்? உங்கள் நட்சத்திரம் பூசம் அல்லது அனுஷம் அல்லது உத்தரட்டாதியா, பிறந்த தேதி 8 அல்லது 17 அல்லது 26, கூட்டுத்தொகை 8 வருதா, மேற்கு பார்த்த வாசலோட வீட்டில் குடியிருக்கிறீங்களா, சொந்த வீடோ வாடகை வீடோ, ராசி மகரம் அல்லது கும்பமா, சனிக்கிழமை பிறந்தவரா? நீங்கள் எல்லாரும் கோயிலில் போய் விநாயகர் பெருமானுக்கு எரிகிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்து பிரார்த்தனை பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்நாள் முழுக்க ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் இதை செய்யுங்க, நல்ல மாற்றம் இருக்கும். உங்கள் பிறந்த தேதி 4 அல்லது 22 அல்லது 31 அல்லது 13, அதாவது கூட்டுத்தொகை 4 வருதா, பிறந்த நட்சத்திரம் சுவாதி அல்லது திருவாதிரை அல்லது சதயமா, அம்மன் கோயிலில் எரிகிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்து பிரார்த்தனை பண்ணிக்கங்க. பசுவுக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க, நல்ல மாற்றம் இருக்கும். வாழ்நாள் முழுக்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் இதை செய்கிறது ரொம்ப நல்லது. செஞ்சு பாருங்கள், அனுபவத்தில் பார்ப்பீங்க, பலன் கிடைக்கும். இன்றைக்கி நல்ல நேரம் உண்டா? கிடையாது. நாளைக்கு நல்ல நேரம் உண்டா? உண்டு. காலை 7:30 to 9. எப்படி இருக்க போகிறது இந்த சனிக்கிழமை இப்போ பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுடைய விடாமுயற்சி, தைரியம், சுறுசுறுப்பு ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாள். பெண்களுக்கு இன்னும் வெற்றி. அனுகூலமான எண் 3, 9, திசை வடக்கு மேற்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களே, அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை. உங்களுடைய குணம் என்ன? பெருந்தன்மை, தைரியம், மனோதிடம். இதனால் இது அதிகமாகி இதனால் தோல்வி வர வாய்ப்பு இருக்குது. கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஒரு மந்திரம் 107 தடவை எழுதுங்க, இல்லை சொல்லிகிட்டே இருங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க. ஓம் நீலா தேவியே போற்றி. சனி பகவானுடைய தேவியின் பெயர் இது, நீலாதேவி. திருவானைக்காவல் போனீங்கன்னா அங்கே நீலாதேவிக்கு தனியான ஒரு கோயில் இருக்குது. தயவுசெய்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த தடவை போகும்போது வழிபடுங்க. இந்த வழிபாடு, இந்த மந்திரம் உங்களை காப்பாற்றும். அனுகூலமான எண் 2, 3, திசை தெற்கு மேற்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும். உங்களுடைய குணம், பேச்சு சாமர்த்தியம், பொறுமை அது ஜெயிக்கும். பெண்களுக்கு இன்னும் நல்ல நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாளாக கட்டாயம் இருக்கும். எல்லா துறையினருக்கும், எல்லா வயதுக்காரர்களுக்கும் இது பொருந்தும். நல்லது நடக்கும், நடப்பது நல்லது, கலக்குவீங்க. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 1, 3, திசை தெற்கு வடக்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களை, கலக்கலான நாள். உங்களுடைய பலம் என்ன? பேச்சு சாமர்த்தியம், ஞாபக சக்தி, புத்தி கூர்மை, இதெல்லாம் ஜெயிக்கும். ஏன்னா கிரகநிலைகள் நல்லா இருக்கு. இல்லைன்னா அதுவே தோற்று போயிடும். ஆமாம், இதை பயன்படுத்தி தானே போலீஸை பிடிக்கிறோம். போலீஸ் வந்து பிடிக்கிறாங்க. போலீஸ் திருடனை பிடிக்கிறது புத்தி கூர்மையினால, திருட போலீஸை ஏமாத்துறதும் புத்தி கூர்மையினால. ஆகவே நல்ல புத்தியாக இருக்கணும். இன்னைக்கு உங்களுக்கு நல்ல புத்தி இருக்குது, கலக்குவீங்க, நல்லது நடக்குது, நடப்பது நல்லது. பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம். எனவே நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதம், கலக்கலான வாழ்க்கை. அனுகூலமான எண் 1, 7, திசை தெற்கு மேற்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. சிம்மராசிக்கார நேயர்களை, அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை. கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துங்க, பிரார்த்தனை பண்ணுங்க. ஒரு மந்திரம் 107 தடவை எழுதுங்க, இல்லை சொல்லிகிட்டே இருங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க. ஓம் ஓம் சாயாதேவியே போற்றி, சாயாதேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். சனி பகவானோட அம்மாவின் பெயர் இது. சொல்லுங்க. இந்த மந்திரம் கவசமாக இருந்து உங்களை காப்பாற்றும். நிதானம், கவனம். உங்களுடைய குணம் என்ன? தைரியம். அது இன்னைக்கு அதிகமாகிடும், அசட்டு தைரியமாகிடும். இன்னொரு குணம் என்ன? விடாமுயற்சி. அது வீமா மாறிடும். ஆமாம், அதனால தான் பிரச்சனை. இந்த மந்திரம் உங்களை காப்பாற்றும். பசுவுக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்க, நல்லது. அனுகூலமான எண் 3, 6, திசை தெற்கு மேற்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. கன்னிராசிக்கார நேயர்களே, அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை. கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துங்க, பிரார்த்தனை பண்ணுங்க. ஒரு மந்திரம் 107 தடவை எழுதுங்க, அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க. என்ன சொல்கிறது? ஓம் யமுனையே போற்றி. யமுனா நதி சனி பகவானுடைய சகோதரி. அவங்கள நினைங்க. இந்த மந்திரம் கவசமாக இருந்து உங்களை காப்பாற்றும். பசு அல்லது நாய்க்கு சாப்பிட ஏதாவது கொடுங்க. ஏழைகளுக்கு காசு பணம் கொடுங்க. நிதானமாக இருங்க எல்லா விஷயத்துலையும்.
சிறப்பான நாளாக இல்லை. இன்னும் ஒரு 10 நாளைக்கு என்னென்னைக்கெல்லாம் சிறப்பான நாளாக உங்களுக்கு இல்லையோ அப்போ இதே வழிபாடை தான் செய்ய சொல்லுவோம். ஆமாம், அதையே ரிப்பீட் போட்டாங்களே, ஆமாம் ரிப்பீட்டு தான் அது. அன்னைக்கு அது பொருந்துதா இல்லையாங்கிறது தான் நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அனுகூலமான எண் 2, 7, திசை தெற்கு, மேற்கு, நிறம் வெள்ளை, சிவப்பு. துலா ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், வீண் செலவு கிடையாது, நிம்மதி இருக்கு, சொல்லி அடிப்பீங்க, சொல்லாமே அடிப்பீங்க, கலகலான நாள், சந்தோஷம், பிரமாதமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் குணம் என்னது? புத்தி கூர்மை, பெருந்தன்மை, கலாரசனை, ஈர்க்கிற குணம், இதெல்லாம் ஜெயிக்கும். உங்களிடம் பணம் வாங்கியவர்கள் உண்மையாக இருப்பார்கள். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 3, 5, திசை தெற்கு, மேற்கு, நிறம் வெள்ளை, சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம் 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அனுஷத்துக்கு, கேட்டைக்கு, விசாகத்துக்கு அசை உணவு கூடாது. கோயிலில், வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க, பிரார்த்தனை பண்ணுங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க, இல்லை சொல்லிகிட்டே இருங்க. அப்போ நீ மகாலட்சுமியை நினச்சிக்கோங்க. ஓம் ஓம் திருநள்ளாரே போற்றி, திருநள்ளாரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்று. கவனம், ஜாக்கிரதை. அனுகூலமான எண், திசை, நிறமெல்லாம் கிடையாது. கொடுக்கல் வாங்கல் கூடாது, பெரிய விலையில் பொருள் வாங்கக்கூடாது, வண்டி ஓட்டுறது கவனம், முக்கிய முடிவு கூடாது, ஜாக்கிரதை. அவ்வளோதான். எங்கள் காலண்டரில் நட்சத்திரத்துக்கு போட்டிருக்கு. இதெல்லாம் எங்களுக்கு எங்கள் கருத்து என்னவோ அதுதான் எங்களுக்கு சரி. நீங்கள் அப்படி நினச்சிக்கலாம், நினச்சிக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரங்கிறது எங்கள் உடன்பாடு கிடையாது. எங்கள் இன்னைக்கு அனுஷத்துக்கு, நாளைக்கு கேட்டைக்கு, நாளைக்கு விசாகத்துக்கு, அதெல்லாம் எங்களுடைய இது கிடையாது. எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை. 3 நட்சத்திரத்துக்கு 3 நாளைக்கும் சந்திராஷ்டமம், அவ்வளோதான். இன்னைக்கு சந்திராஷ்டமம், 3 நட்சத்திரத்துக்கும் ஜாக்கிரதை. தனுசு ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரிய சிறப்பாகும். பெண்களுக்கு நல்லா இருக்கு, கலகுறீங்க, சந்தோஷமான நாள், ரொம்ப ரொம்ப நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதம். அனுகூலமான எண் உங்களுக்கு 2, 7, திசை தெற்கு, மேற்கு, நிறம் வெள்ளை, சிவப்பு. உங்களோட பலம், பேச்சு சாமர்த்தியம், நிதானம், பெருந்தன்மை, அதே சமயத்தில் முன்கோபம். இன்னைக்கு முன்கோபம் இருக்காது, அதனால ஜெயிப்பீங்க. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல நாள். மகர ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும். பெண்களுக்கு நல்லா இருக்கு, சந்தோஷமான நாள், கலகுறீங்க, ரொம்ப ரொம்ப நல்ல நாள். உங்களுடைய நிதானம், உங்களுடைய விடாமுயற்சி ஜெயிக்கும். உங்கள் பொறுமைக்கு மரியாதை கூடும். பெண்களுக்கு இன்னும் சிறப்பு. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 3, 7, திசை தெற்கு, மேற்கு, நிறம் வெள்ளை, சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களே, அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை. கோயிலில், வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க, பிரார்த்தனை பண்ணுங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க, இல்லை சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க. ஓம் ஓம் திருப்பதியே போற்றி, ஓம் திருப்பதியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம், தேவையற்ற வம்பு, தேவையற்ற சிக்கல் வர வாய்ப்பு இருக்குது. கோயிலில், வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பசுவுக்கு அல்லது நாய்க்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க, நல்லது. அனுகூலமான எண் 3, 7, திசை தெற்கு, மேற்கு, நிறம் வெள்ளை, சிவப்பு. மீன ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும். கோயிலில், வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்திட்டா இன்னும் நல்லா இருக்கும், கலக்கலான வாழ்க்கையாக இருக்கும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. வெற்றி அதிகம், நடப்பது நல்லது, நல்லது நடக்கும், நல்ல நாள். அனுகூலமான எண் 1, 3, திசை தெற்கு, மேற்கு, நிறம் வெள்ளை, சிவப்பு. நேயர்களே, இன்று நல்ல நேரம் இல்லை, நாளைக்கு நல்ல நேரம் உண்டு. ஞாயிற்றுக்கிழமை காலை 7 to 9. கல்யாணமான நேயர்களே, கணவன் மனைவி 2 பேர் ராசியுமே மகரமாக இருந்தாலோ, மகரம் சிம்மமாக இருந்தாலோ, மகரம் கடகமாக இருந்தாலோ, கும்பம் கடகமாக இருந்தாலோ, கும்பம் சிம்மமாக இருந்தாலும் ஜோசியர்கிட்ட ஜாதகத்தை காட்டி பரிகாரம் பண்ணி. மேற்கு பார்த்த வாசலுள்ள வீடு சில பேருக்கு தான் ராசியாக இருக்கும். எந்த வாசலுமே எல்லாருக்கும் ராசியாக இருக்காது. இப்போ வடக்கு பார்த்த வாசலுள்ள வீடு அப்படின்னா எல்லாருக்கும் ராசியாக இருக்காது. எனவே ஜோசியர்கிட்ட ஜாதகத்தை காட்டி பரிகாரம் பண்ணிக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.